சென்னையின் பல்வேறு இடங்களில் திடீரென மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் சென்னையின் அண்ணா சாலை, எழும்பூர், புரசைவாக்கம், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பள்ளி மாணவர்கள் பயணிகள் நிழற்குடை இல்லாமல் மழையில் நனைந்தபடி சென்றனர். மதுரையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் பள்ளி மாணவர்கள் நிழற்குடை இல்லாததால் மழையில் நனைந்தபடி சென்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. காலை முதல் வெயிலின் தாக்கம் இருந்து வந்த நிலையில் திடீரென அந்தியூர், புதுப்பாளையம், பிரம்மதேசம், அண்ணாமடிவு, பச்சாம்பாளையம் உள்ளிட்ட அந்தியூர் தாலுகாவின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. காலை முதல் அடர்ந்த பனிமூட்டம் நிலவி வந்த நிலையில் பெருமாள் மலை, ஏரி சாலை, அப்சர்வேட்டரி, பேருந்து நிலையம், அண்ணா சாலை, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. திருவாரூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. திடீரென பெய்த மழையால் குறுவை சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலையோரம் நீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. இந்நிலையில் விரைவில் பருவமழை துவங்க உள்ளதால் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள கழிவு நீர் கால்வாய்களை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 1 மணி நேரமாக பெய்த மழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.